புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் கன்னியாகுமரிக்கு அடுத்தபடியாக கோவையில் பாரதிய ஜனதாவுக்கு குறிப்பிடத்தக்க ஓட்டு வங்கி உள்ளது. அதிலும் கோவை தெற்கு சட்டசபை தொகுதியில் சிறுபான்மை சமூகத்தினர் 30 முதல் 40% வரை உள்ளனர். இருந்தபோதும் அங்கு பாரதிய ஜனதா வலிமையாக உள்ளது. கடந்த 2016 சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்ட வானதி 33,113 ஓட்டுகள், அதாவது 21.57% பெற்றார். அந்த தேர்தலில் தனித்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கன்னியாகுமரிக்கு வெளியே டெபாசிட் பெற்றது கோவை தெற்கில் மட்டும்தான். கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஏற்பட்ட போது 2016 அங்கு வென்ற அம்மன் அர்ஜுனனுக்காக அத்தொகுதியை பாரதிய ஜனதாவுக்கு தர அதிமுக மறுத்தது. ஆனாலும் போராடி பெற்றது பாரதிய ஜனதா. தனி கட்சி துவங்கிய கமலும் போட்டியிட்டாலும் திமுக, மநேமா, அதிமுக என்ற மும்முனை போட்டியில் பாரதிய ஜனதா வென்றது. இந்நிலையில் வரும் சட்டசபை தேர்தலில் கோவை தெற்கு தொகுதிக்கு பதிலாக கோவை வடக்கு தொகுதியில் வானதி போட்டியிட போவதாக கூறப்படுகிறது. தெற்கை கைவிட்டு கோவை வடக்கில் பாரதிய ஜனதா போட்டியிட இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி போன்ற இந்து அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது. இந்து அமைப்பினர் கூறியதாவது: கோவை தெற்கு என்பது இந்து அமைப்புகளின் தியாக பூமி. அங்கு எண்ணற்ற போராட்டங்கள் நடந்துள்ளன. கொங்கு மண்டலத்தில் இந்து அமைப்புகள் மற்றும் பாரதிய ஜனதாவின் எழுச்சி இங்கிருந்துதான் துவங்கியது. எனவே கோவை தெற்கில் மீண்டும் பாரதிய ஜனதாவே போட்டியிட வேண்டும். இதை பாரதிய ஜனதா தலைமை உணர வேண்டும். அதற்கான அழுத்தத்தை தொடர்ந்து கொடுத்து வருகிறோம். இவ்வாறு அவர்கள் கூறினர்.